ஒரு சகோதரன் இப்படி சொன்னாரு, அக்கா என்னைய நீ ஒண்ணுத்துக்கு உதவாதவன், புத்தி இல்லாதவன், அறிவு இல்லாதவன், ஒரு வேலைக்குமே லாய்க்கு இல்லாதவன், நீ வாழ்க்கையில முன்னேறவே மாட்ட அப்படின்னு என்னை எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்காங்கக்கா. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா ஏசப்பா என்ன தெரியுமா சொல்றாங்க? நம்மளை எப்படி அழைக்கிறார் என்று பாருங்களேன். ரொம்ப அழகா இருக்கு அந்த வசனம். ஏசாயா 62 2வது வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தினால் நீ அழைக்கப்படுவாய். ஆமாங்க, நம்மளை மக்கள் எப்படினாலும் பேசணும். ஏன் பெத்தவங்க கூட எப்படியோ பேசிட்டு போறாங்க. ஆனா ஏசப்பா நம்மளை எப்படி தெரியுமா அழைக்கிறாராம்? புது நாமத்தை கொடுத்து அழைக்கிறாராம். அந்த நாமங்கள் என்னென்ன அப்படின்னா, நீ ஆசாரியன் எனப்படுவாய், நீதியின் விருட்சம் எனப்படுவாய், ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி எனப்படுவாய், பாக்கியவான் எனப்படுவாய், பாக்கியவதி எனப்படுவாய், கர்த்தருடைய கரத்துல இருக்கிற ராஜமுடியாய் இருப்பாய், நீ ஆசாரியனாய் இருப்பாய், கட்டப்பட்டவனாய் இருப்பாய், அநேகரை கட்டுகிறவனாய் இருப்பாய், அநேகரை விடுதலை ஆக்குகிறவனாய் இருப்பாய், மீட்கப்பட்டவன் என்று அழைக்கப்படுவாய், நீ என்னுடையவனாய் இருப்பாய் அப்படின்னு ஏசப்பா நமக்கு நிறைய புது பேரை சொல்லி அழைக்கிறாங்க. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நம்மளைய மத்தவங்க மட்டம் தட்டுறவங்க தட்டிக்கிட்டே போகட்டும். ஆனா ஏசப்பா உங்களைய இவ்வளோ புது பேரை சொல்லி அழைக்கிறாங்க. அதனால நீங்க எதை குறிச்சும் யாருடைய வார்த்தையை குறிச்சும் கவலைப்படாதீங்க. ஏசப்பா உங்களைய புது பெயர் சொல்லி அழைக்கிறாங்க. காட் பிளஸ் யூ.